Welcome to Live and Safe Ansha channel. இன்னைக்கு July 12th to 14 வரையும் current affairs பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. Can make use of the link in the description and in the pinned comment. The first news is எத்தனை percentage of Indiaவோட net direct tax collection வந்து decline ஆயிருக்கு as of July 10, 2025 னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணியிருக்காங்க direct tax collection எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1.34% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. திஸ் இஸ் யூஸ்வலாக நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது தான். ஸோ டேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கார்ப்பரேட் லெவல்லையும் கார்ப்பரேட் லெவல்லையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு. அண்ட் ஏன் டிப் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு ரீஃபண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து டேக்ஸ் கட்டிட்டு ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறாங்க, ரிட்டர்ன் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ரீசெண்டாக கூட நிறைய டேக்ஸ் வந்து ஏமாத்துறாங்க, ரிட்டர்ன்ஸ் வந்து போலியாக ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபேக்காக ரிட்டர்ன்ஸ் வேணுன்றதுக்காக ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்கம் டேக்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்கன்ற மாதிரியான அலிகேஷன்ஸில் நிறைய பேர் ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டிலேயே ஒரு ரைடு நடந்தது. ஸோ அதில் நிறைய பேர் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் ஆர் சர்டன் லூப் ஹோல்ஸ், அதை யூஸ் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் வாங்குறாங்க. ஸோ அது எவிடென்ட்டாகவே தெரியுது. டிடெக்டிங் ரீஃபண்ட்ஸ் இஷ்யூ டு டேக்ஸ் பேயர்ஸ் அதிகமாகுது. So yeah, hope government will close that. So net tax collection fell to 5.63 lakh crore. So gross recipient rose to 6.65 lakh crore. Refunds na 38% surge ஆயிருக்கு. So 1.2 lakh crore. So there is something fishy here. So I hope the government will look into it. Next வந்து எந்த மிசைல் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க DRDO அண்ட் IAF ஃப்ரம் Su-30 MKI-லேருந்து இந்தியாவோட இண்டிஜினியஸ் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலாக இது இருக்க போது. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா அஸ்த்ரா. ஸோ இதவே ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ DRDOவோட அஸ்த்ரா இதை வந்து ஃபுல் ஃபார்ம் இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். ஸோ இது வந்து ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும் ஏரியல் டார்கெட்ஸை அப்படின்றதுக்காக 100 கிலோமீட்டருக்கும் மேலே இட் கேன் ப்ரிசைஸாக டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். ஸோ இது வந்து நம்மளே ரெடி பண்ணது. ஸோ அந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்றது வந்து எனிமீஸை ஒரு பர்டிகுலர் விஷுவல் லைன் ஆஃப் சைட்டுக்கும் மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் நம்மளால் டார்கெட் பண்ணி அடிக்க முடியுன்றதுக்காக தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஆர் ஷோகேசிங், நம்மளாலையும் முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ இந்த ரேஞ்ச் இஸ் இம்பார்ட்டன்ட். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. சண்டிப்பூர் ஒடிசாவில் தான் இந்த டெஸ்ட் ஃபயர் நடந்திருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. தென் வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியன் ஆர்மியோட செக்யூரிட்டி எக்ஸசைஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணது அமர்நாத் யாத்ரா அப்படின்னு சொல்லி 2025ல் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் திஸ்னால் அமர்நாத் யாத்ராவுக்கு எல்லோரும் போவாங்க இல்லையா. ஸோ அந்த பீப்புளை சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்காக இந்தியன் ஆர்மி செக்யூரிட்டி எக்ஸசைஸ் ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதனோட நேம் தான் ஆப்ரேஷன் சிவா. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிவாவில் அந்த யாத்ராவுக்கு போகிற மக்களை மல்டி லேயர் செக்யூரிட்டியும் அவங்களுக்கு சேஃபான கான்டாக்டும் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் அந்த அமர்நாத் யாத்ராக்காக போவாங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெஹல்காம் அட்டாக்லாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ கொஞ்சம் மக்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கும். அந்த ரிலீஃப் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஆப்ரேஷன். ஸோ பில்கிரிமேஜ் த்ரூ கவுண்டர் டெரரிஸ்ட் மெஷர்ஸ், சர்வேலன்ஸ் இருக்கும், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க, மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, அன்இன்டரப்டட் அண்ட் சேஃப் பேசேஜ் ஃபார் டிவோட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்காக இது ஒரு ஆப்ரேஷன். ஸோ தட் மக்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி அந்த பெஹல்காம் அட்டாக் ஞாபகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக. தென் மேனேஜ் பாலிசி இனிஷியேட்டிவ்னு ஒன்று வந்து உடுப்பியில் லான்ச் பண்ணுறாங்க. அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா போலீஸ் சர்வீஸ் டைரெக்டாக வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கே போய் டெலிவர் பண்ணுறது தான். ஸோ இதை டோர் டு டோர் போலீசிங் அப்படின்ற கேம்பெயின் தான் இந்த மெனி கே பாலிஸ் வேரியஸ் ஸ்டேஷன்ஸ்லேருந்து ஹவுஸ் ஹோல்டு விசிட் பண்ணுவாங்க. ஸோ டு க்ரியேட் அவேர்னஸ் அண்ட் கலெக்ட் க்ரீவன்சஸ், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பப்ளிக் அப்போ தான் அந்த போலீஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ சிட்டிசன்ஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க, ஸோ ப்ரோஆக்டிவாக அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் சைபர் க்ரைம், ட்ரக் அப்யூஸ், டிராஃபிக் சேஃப்டி இது ரிலேட்டடான அவேர்னஸும் அந்த கேம்பெயினில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னா கர்நாடகாவில். ஸோ கர்நாடகா போலீஸ் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க.
தென் எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்பில் எல்லாத்தையுமே வந்து 12 ஃபோர்ட்ஸ் இருக்குது. அதை வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அப்படின்னா மகாராஷ்டிரா தான். ஸோ மராத்தாஸ் மகாராஷ்டிராவில் தான் இருக்காங்க. ஸோ அந்த 12 ஃபோர்ட்ஸோட நேம் வந்து கொடுத்துருந்தாங்க. சல்ஹேர், ஷிவனேரி, லாஹ்கட், கந்தேரி, ராய்கட், ராஜ்கட், பிரக்தப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது. இதில் ஒரே ஒரு போர்ட், இது எல்லாமே இப்படி இருக்கா, இதில் வந்து ஒரு போர்ட்டை ஜிஞ்சி போர்ட் அப்படின்றது மட்டும் தமிழ்நாட்டில் இருக்குது. மித்த 11 போர்ட்டுமே வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்து போர்ட்டுன்னு சொல்லிட்டேனோ, ஓகே, ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் எல்லாமே வந்து 17th to 19th சென்ச்சுரியில் மராத்தா ரூலர்ஸால் மிலிட்ரிக்காக அவங்களோட மிலிட்ரி பவர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட ஃபோர்ட்ஸ். ஸோ அதில் வந்து அந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் மட்டுமாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஜிஞ்சி ஃபோர்ட். 12 ஃபோர்ட்ஸை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஃபார் தேர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்ட்டிஃபிகேஷன் அண்ட் மிலிட்ரி ஆர்கிடெக்சருக்காக. ஸோ இந்தியன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து இது வந்து ஹைலைட் பண்ணுது. மராத்தாஸ் அந்த காலத்திலேயே 17th to 19th சென்ச்சுரியிலேயே நல்ல அந்த ஃபார்ட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து இதன் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா, வி ஹேட் அ ஸ்ட்ராங் அந்த மிலிட்ரி பேஸ், அந்த மராத்தாஸ் ஹேட் த ஸ்ட்ராங் மிலிட்ரி பேஸ்ன்றதை வந்து காட்டுறாங்க. அண்ட் யுனெஸ்கோ லிஸ்ட்டில் இது ஆட் ஆகிடுது. இட் இஸ் நாட் ஸோ சிம்பிள் இல்லையா. அந்த 12 இது பேரும் வந்து இம்பார்ட்டண்ட் தான். ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துருங்க. ஜிஞ்சி இன் தமிழ்நாடு மட்டுமாவது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த ஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிவர்சல் வேல்யூ இருக்கிறது. ஸோ இந்த ஃபோர்ட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறது மூலயமா நிறைய இப்போது டூரிஸ்ட் விசிட் பண்ணுவாங்க. மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டில் தான் இந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜோட ஃபோர்ட் எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. அண்ட் இதை பற்றி மக்களுக்கு தெரியும் போது டூரிசம் அதிகமாகும். ஸோ அதுதான் இப்போது இது வந்து எப்போ நடந்தது, இந்த 12 ஃபோர்ட்டையும் ஆட் பண்ணது எப்போ அப்படின்னா 47th செஷன் ஆஃப் யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியோட மீட்டிங் வந்து நடக்குது. அந்த செஷனில் தான் வந்து இதை ஆட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ which 2 campuses are being transformed into model energy efficient campuses-ஆக மாற்றுறதா முடிவு பண்ணியிருக்காங்க அண்டரில் ஒரு இனிஷியேட்டிவ். தட் இனிஷியேட்டிவ் இஸ் கால்டு கவர்னர்ஸ் க்ரீன் இனிஷியேட்டிவ். அந்த 2 கேம்பஸ் பேர் என்ன அப்படின்னா ராஜ்பவன் அண்ட் JNTU. JNTU இஸ் ஜவஹர்லால் நேரு டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி. JNUனா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியும் ராஜ்பவனையும் வந்து மாடல் எனர்ஜி எஃபிஷியன்ட் கேம்பஸாக மாற்ற போகிறாங்க கவர்னர்ஸ் க்ரீன் இனிஷியேட்டிவ் கீழே தெலுங்கானாவில். ஸோ இந்த 2ஐயும் அந்த இது மாற்றுறது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, கேம்பஸில் எனர்ஜி எஃபிஷியன்ட் கன்சம்ஷன்லாம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. நிறைய பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. ஃபாரஸ்டேஷன், மரம் நடுறது நிறையா பண்ணுவாங்க. க்ரீன் கவர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அங்கே பண்ணிவிட்டு அது ஒரு மாடலாக வச்சுட்டு மற்ற யூனிவர்சிட்டிஸ் மற்ற இடங்கள்லையும் வந்து ஸ்லோலி தே வில் இம்ப்ளிமெண்ட். ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி எஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரஸ்டேஷன் ட்ரைவ்லாம் வந்து 50% க்ரீன் கவர் வந்து 2047 அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக they will do. ஸோ இதை ஒரு மாடலாக வச்சுட்டு they will expand to other universities and மற்ற பிளேசஸ்க்கும் கூட. தென் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் வந்து பண்ணலான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஓல்டன் டேஸில் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, இந்த ஓலைச்சுவடிகள் ஆர் ராக்கில் எழுதுனது ஏதோ ஒன்று, வி யூஸ் டு ப்ரிசர்வ் இட். ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணியிருக்க வேல்யூபிள் கல்ச்சுரல் அசர்ட் எல்லாத்தையும் அதனுடைய சயின்டிஃபிக் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஹிஸ்டாரிக்கலாக அதுக்குரிய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பண ஓலை அதிலெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே தான் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறோம். செப்டம்பர் 2025 பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் 11th to 13th September this is going to be. ஸோ இதுதான் அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ், பண ஓலையில் ஒரு என்ன ஓலையில் இருக்கோ ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ரிக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெகசி த்ரூ மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேஸ்ட் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. இதன் மூலயமா நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம் இல்லையா. ஸோ அது எஃபர்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் இன் கன்சர்வேஷன். இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும்.
ஸோ அந்த டிஜிட்டலைசேஷன் எஜுகேஷன் நிறையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், குளோபல் ரெகக்னிஷன் ஆஃப் இந்தியன் மேனுஸ்கிரிப்ட்ஸோட வெல்த், இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் கிடைக்கும், அண்ட் டு அடாப்ட் நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அதையும் வந்து அடாப்ட் பண்ணலான்ற மாதிரியான ஐடியாவில் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். செப்டம்பர் மாதம் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 500 டெலிகேட்ஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 75 ஸ்காலர்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கஸ்டோடியன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 11th to 13th செப்டம்பர் தான் இந்த ஃபர்ஸ்ட் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் நடக்க போகுது. பேர் என்ன? ரிக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெகசி த்ரூ மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். நெக்ஸ்ட் வந்து யார் இனாக்ரேட் பண்ணால் ட்ரேட் ஃபெலிசிட்டேஷன் கான்ஃபரன்ஸை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ டெல்லியில் 2025 நடந்தது. பங்கஜ் சௌத்ரி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா CRCI CBISC இவங்க 2 பேராலையும் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபெலிசிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் யாருன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் ரெவன்யூ கண்ட்ரோல் லெபார்ட்டரி. ஸோ எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா இப்போது நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் லைக் ட்ரேட் ரிலேட்டடாக என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையும் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வரணும் புதுசாக, பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இருக்கணும், சயின்டிஃபிக் எக்ஸலன்ஸ் வந்து ட்ரேடில் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ஃபெலிசிட்டேஷன். ஸோ அதில் இப்போது என்னெல்லாம் அப்கமிங் என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க ட்ரேட் ரிலேட்டடாக அப்படின்றது வந்து இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருக்குது, ட்ரேட் ரிலேட்டடாக என்ன மாதிரியான சயின்டிஃபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரணும், இது எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அ கான்ஃபரன்ஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து விம்பிள்டன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து கேர்லஸ் ஆல்கரஸை பீட் பண்ணி யார் வின் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஜெயனிக் சின்னா. ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் ஷாக்கிங் தான். பிகாஸ் கார்லஸ் தான் வின் பண்ணுவார்னு நினச்சோம். பிகாஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஹீ டிடன்ட் ஃபேஸ் எனி டிஃபீட். ஸோ அதனால் அவர் தான் வின் பண்ணுவார்னு நினச்ச போது பட் ஜெயனிக் சின்னர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட். மென்ஸ் சிங்கிளில் ஜெயனிக் சின்னர் ஃப்ரம் இட்டலி 1, கார்லஸ் ஆல்கரஸ் ஸ்பெயின் 2nd பொசிஷன். விமன் சிங்கிளில் இகா ஸ்வீடெக் போலாண்ட்லேருந்து. ஸோ இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் எல்லாராலையும் கணிக்கப்பட்ட விஷயந்தான். அண்ட் 2nd பொசிஷன் வந்து USSAலேருந்து அமாண்டா அனிசிவோமோவா. மென்ஸ் டபுளில் யூகேலேருந்து, அப்புறம் ஆஸ்திரேலியா அண்ட் நெதர்லாண்ட்ஸோட மிக்ஸ். விமென்ஸ் டபுள்ஸ்லையும் அப்படி தான். அண்ட் மிக்ஸ்டு டபுள்ஸ் இதுதான். ஸோ இதில் இவங்க எல்லாருக்கும் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டுமே வந்து சொல்லியிருந்தாங்க. மென்ஸ் சிங்கிளுக்கு வந்து 30 lakh pound அண்ட் இதே தான் விமென்ஸ் சிங்கிளுக்கும் 30 lakh pound. இது முடிஞ்சா மென்ஸ் டபுள்ஸ் அண்ட் உமன்ஸ் டபுள்ஸ். ஸோ டபுள்ஸ்க்கு எப்போவுமே வந்து 6,80,000 pound தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ மென்ஸ் விமென்ஸ் ரெண்டுக்குமே அதே தான். மிக்சடுக்கு வந்து 1,35,000 pound கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரைஸ் அமௌண்ட் அண்ட் யாரெல்லாம் வின்னர் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் ரிவைஸ் திஸ், தே மைட் ஆஸ்க் யூ திஸ். ஜெயனிக் சின்னருக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் Wimbledon title and 4th Grand Slam for Jannik Sinner. That's it with this news. Then Henley Private Wealth Migration Report வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து நிறைய அந்த மைக்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து ஏன் மில்லினியர்ஸ் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போகிறாங்க, மைக்ரேட் ஆகிறாங்கன்றதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி மைக்ரேட் ஆகிற மில்லினியர்ஸ் எந்த கண்ட்ரியை போய் சேர்கிறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்லி ப்ரைவேட் வெல்த் மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2025 இது ஆக்சுவலாக லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே இட் இஸ் வெரி ப்ராவிடென்ட். அண்ட் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தட் இந்தியன்ஸ் ஆர் மைக்ரேட்டிங், எஸ்பெஷலி த மில்லினியர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் மைக்ரேட்டிங். அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டால் வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ். ப்ராமினெண்ட்டாக நம்மளுக்கு வந்து துபாய், UAE, US. முன்னாடிலாம் US தான் இருந்தது. இப்போது துபாய் சிட்டிசன்ஷிப் ஈஸியாக கிடைக்கிறதுனால UAE இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆக்சுவலாக இந்த இதுலேயுமே இந்த ரிப்போர்ட்லேயுமே அதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. UAE தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து USன்னு. ஸோ மில்லினியர்ஸ் ஏன் வெளியில் போகிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் டேக்ஸ் ப்ராப்ளம் தான். ஸோ விச் கண்ட்ரி இஸ் ப்ரொஜெக்டட் டு சி த ஹையஸ்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் மில்லினியர்ஸ் இன் இந்தியானா UK தான். மில்லினியர்ஸ் இன் 2025னா UK தான். ஸோ யூகேலேருந்து மில்லினியர்ஸ் வந்து அதிகமாக வெளியில் போகிறாங்க. ஸோ வாட் அபவுட் இந்தியா அப்படின்றதும் வந்து இதில் பார்த்துடலாம். இந்தியா வந்து 57th ரேங்க் குளோபலி நெட் அவுட்ஃப்ளோவில். 3,500 மில்லினியர்ஸ் இந்தியா விட்டு வெளில போயிருக்காங்க. ஸோ டாப் 10 கண்ட்ரீஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எல்லாமே தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ் ஓட மைக்ரேஷன், அவங்களோட எந்த கண்ட்ரிக்கு போகிறாங்க,
எந்த கண்ட்ரிக்கு விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ அதை பண்ணி தான் இப்போ வந்து அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 57th ரேங்க், 3500 நெட் அவுட்ஃப்ளோஸ் வந்து இருந்திருக்கு. யூஏஇயில் தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது இன்ஃப்ளோ அதிகமாக இருந்திருக்கு. 9800 பீப்புள் வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹென்லி ப்ரைவேட் வெல்த் மைக்ரேஷன் ரிப்போர்ட் மொத்தமாக இந்த இதில் வந்து 1,42,000 மில்லினியர்ஸ் வந்து மில்லினியர்ஸ் ஆர் ஹை நெட் ஒர்த் ஹையனைஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரீலோகேட் ஆகிருக்காங்க குளோபலி லாஸ்ட் இயரில் 2024. ஸோ இந்தியாவோட ரேங்க்கு 57ன்னு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமா. 3,500 மில்லினியர்ஸ் வந்து இந்தியாவை விட்டு வெளில போயிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா. தென் யூஏஇ தான் அந்த நிறைய மில்லினியர்ஸை அட்ராக்ட் பண்ணதில் டாப் பொசிஷனில் இருக்குது. ஸோ யூஏஇ தான் டாப் பொசிஷன். அந்த எவ்வளோ மில்லினியர்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 9,800 மில்லினியர்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பொசிஷன் இஸ் யூஎஸ், 7,500 மில்லினியர்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் வந்து இட்டலி இஸ் 3,600 மில்லினியர்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சவுதி அரேபியா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெஸ்டினேஷன். ஸோ அங்கே தான் 2,400 மில்லினியர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் மட்டும் இது பண்ணியிருக்காங்க, அங்கே வந்திருந்திருக்காங்க கெய்னிங் மில்லினியர்ஸ். அண்ட் சிட்டிசன்ஷிப்பையும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே வந்து அங்கே அதிகமாக இருந்திருக்காங்க. யூகே லீட்ஸ் த மில்லினியர்ஸ் லாஸஸ். ஸோ யூகேலேருந்து தான் அதிகமான மில்லினியர்ஸ் வெளியில் போயிருக்காங்க, அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. 16,500 மில்லினியர்ஸ் வந்து யூகே விட்டு வெளில போயிருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் சைனா இருக்குது. சைனாவை விட்டு 7,800 மில்லினியர்ஸ் வெளில போயிருந்துருக்காங்க. ஸோ டிஸ்பைட் மைக்ரேஷன், இந்தியாவோட மில்லினியர் பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகிருக்கு தான். 2014 கம்பேர் பண்ணால் 2024 72% க்ரோத் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் வெல்த் க்ரியேஷன்லேயும் அதிகமாக க்ரோத் இருக்குன்றதை வந்து இது காமிச்சிருக்கு. ஸோ விச் இஸ் அ குட் திங். பட் அவுட்ஃப்ளோ இருக்குன்றதும் வந்து இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டபிள் டெஸ்டினேஷன் பார்க்கும்போது யூஏஇ, யூஎஸ், இட்டலிக்கு அப்புறம் ஸ்விட்சர்லாண்ட் இருக்குது. ஸ்விட்சர்லாண்ட் அண்ட் சிங்கப்பூர் இருக்குது. ஸோ இந்தியாவோட அவுட்ஃப்ளோ 72% போயிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். தென் அதை தவிர்த்து வேறு எதுவும் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக இங்கே கொடுக்கல. ஸோ லெட்ஸ் சி. நான் இப்போதைக்கு இதுதான் வந்து டேட்டா, சோஃபா டேட்டா. அண்ட் டாப் 10 வந்து டாப் 10ல் யார் ஃபஸ்ட்டு வந்து யூஏஇயா, செகண்ட் யூஎஸ்ன்னு பார்த்தோம், தேர்ட் இட்டலின்னு பார்த்தோம், ஃபோர்த் ஸ்விஸ்ன்னு சொன்னேன், ஃபிஃப்த்து வந்து சிங்கப்பூர்னு சொன்னேன். நான் இங்கே நார்த் சிங்கப்பூர், இங்கே வந்து சவுதி அரேபியா. ஃபிஃப்த்து வந்து சவுதி அரேபியா, சிக்ஸ்த்து தான் சிங்கப்பூர், செவன்த் போர்ச்சுகல், 8th கிரீஸ், 9th கனடா, 10 ஆஸ்திரேலியா. ஸோ டாப் 10 கண்ட்ரீஸ் விச் ஆர் அட்ராக்டிங் மில்லினியர்ஸ் அப்படின்னா இதுதான். ஸோ அவங்களோட வெல்த்து, மில்லினியர் க்ரோத் பர்சன்டேஜ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக யூஏஇயில் தான் 98% க்ரோத் வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர், விச் இஸ் அ ஹியூஜ் திங். ஸோ யூஏஇ அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணுறாங்கன்றதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் முதல்ல இந்த மில்லினியர்ஸ் ஆர் ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றவங்களோட வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களால லிக்விட் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட், லிக்விட் இன்வெஸ்டபிள் அசட்ஸ் மட்டுமே 1 மில்லியனுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா, $1 மில்லியன் மேலே இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் மில்லினியர்ஸ் ஆர் ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ 2025 வெல்த் ஃப்ளோ டேட்டா வந்து ப்ரொவிஷனல் தான். எவ்வளோ மூமெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்தராக நம்ம இன்னும் பார்க்கலாம். இந்தியாவோட மைக்ரேஷன் 3,500ன்னு சொன்னோமா, இவங்களோட ஒர்த் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க. $26.2 பில்லியன் ஒர்த் உள்ளவங்க தான் இந்தியா விட்டு வெளில போயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இவங்க இருந்திருந்தால் இந்தியாவுக்குள்ளேயே தே மைட் ஹாவ் இன்வெஸ்டட் அண்ட் க்ரோத்துமே இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வெளியில் போகுது இல்லையா, தட்ஸ் அ கன்சர்ன். that's it with this. next வந்து டெல்லியோட ஏக்யூஐ வந்து 2025லேயே க்ளீனஸ்ட் டேன்னு சொல்லப்பட்ட ஜூலை 11ல் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க, விச் இஸ் 59. ஆக்சுவலாக 50க்குள்ளே இருந்தால் தான் குட். பட் அதனுடைய டெல்லியோட ஏக்யூஐ அதையும் தாண்டி மோசமாகலாம் போகும். ஸோ 400க்கு மேலெலாம் போயிருக்கு. ஸோ அதனால் 2025லேயே ஸோ ஃபார் லோவஸ்ட் ஏக்யூஐனா அது 59. ஏன் இந்த லோவஸ்ட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. லைக் ரீசெண்டாக ஒரு பார்க்கில் கூட பைலட் பேசிஸில்
ஏர் ஃபில்ட்ரேஷன் ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஸோ டெல்லி கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ். ஸோ அதனால் இட் இஸ் ரெக்கார்டிங் குட். ஸோ மான்சூன் சீசன் ஒரு வின்டர் சீசன் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த திக்கர் ஏர் மூமெண்ட் இல்லாதனால டெல்லி இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸும் இப்போ கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ குட் கேட்டகரியில் இருந்திருக்கு. தென் சவுதி அரேபியா உள்ள ஒரு கம்பெனி வந்து லாங் டேர்ம் டை அமோனியம் ஃபாஸ்ஃபேட் ஃபர்டிலைசர் சப்ளை வந்து இந்தியன் ஃபர்ம்ஸோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. மேடன் அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட நேம். ஸோ சவுதி அரேபியாவோட மேடன்ற கம்பெனியும் இந்தியன் கம்பெனிஸ் லைக் ஐபிஎல், கிரிப்கோ, சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து MOU சைன் பண்ணுறாங்க. 3.1 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் டை அமோனியம் ஃபாஸ்ஃபேட் சப்ளை வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்தே கொடுக்க போகிறதா சைன் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால தான் இது நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணுறாங்க. இதை வந்து WHO ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது இந்த வருஷம் தான். ஸோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் இந்தியாவில் தான். ஸோ இந்தியா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லான்ச் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரியில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியாவோட லீடர்ஷிப் இன் இன்டெகிரேட்டிங் AI வித் ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசனை ஏஐயோட இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ மெடிசனல் நாலேஜ் லைக் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஆயுஷ் மெடிசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சோபா, லாக்போ, இது எல்லாத்தையுமே வந்து பயோபைரசிலேருந்து பாதுகாத்து குளோபல் ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக ஏஐ டூல்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி இது எல்லாத்தையும் குளோபல் லெவலில் கொண்டு போகிறதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். ஸோ எல்லாத்துலேயும் ஏஐ ஆட் பண்ணுறோம். இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்யூச்சர் ரெடியாக ஏன் இருக்கக்கூடாது, அதில் உள்ள ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் ஏன் மக்களுக்கு கொண்டு போய் ஈஸியாக சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக தே ஆர் டூயிங் திஸ், விச் இஸ் அ குட் திங். ஸோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லான்ச் திஸ். WHO-வும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐலாண்ட் ஃப்ரெஞ்ச் ரிப்பப்ளிக் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நியூ கேலிடோனியா அப்படின்றது தான் அதனுடைய நேம். ஸோ இதை வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா தேட் நியூ கேலிடோனியான்ற ஐலாண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரிப்பப்ளிக்கோட ஒரு ஸ்டேட்டாக இனிமேல் இருக்கும். தேட் ஓன்ட் பி அ செப்பரேட் கண்ட்ரி ஒரு செப்பரேட் ஐலாண்ட் ஒரு சம்திங் லைக் தேட். அதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் நேஷனோட ஒரு ஸ்டேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மேக்ரோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக 2024 ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. தேட் அங்கே வந்து தேர் ஆர் கனக் அப்படின்ற பீப்புள், இண்டிஜினியஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க எங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வேணும், ஐடென்டிட்டி ரைட்ஸ் வேணும். ஏன்னா தே ஆர் த இந்த கனக் பீப்புள் தான் 40% ஆஃப் த பாப்புலேஷனில் இருக்கிறாங்க. அண்ட் எங்களுக்கு தான் அந்த ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கம்மர்ஸ்க்கெல்லாம் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்காதீங்கன்ற மாதிரியான ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. நிறைய பேர் இறந்தாங்க 2024. அதனுடைய ரிசல்ட் தான் இப்போது இந்த ஒரு நியூ கேலிடோனியா நேஷ்னாலிட்டி அனௌன்ஸ்மெண்ட். இனிமேல் வந்து அவங்களுக்கு நியூ கேலிடோனியாவோட நேஷ்னாலிட்டியும் இருக்கும், ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டியும் இருக்கும். ஸோ டுவல் நேஷ்னாலிட்டி கிடைக்கும் ஃபார் தோஸ் லிவிங் இன் த டெரிட்டரி ஆஃப் நியூ கேலிடோனியா. ஸோ கேலிடோனியா நேஷ்னாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஷிப்பும் கொடுப்பாங்களாம். ஒன்லி வென் தே லிவ் இன் நியூ கேலிடோனியா ஃபார் மோர் தென் 10 years வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டியும் கொடுக்கப்படும். ஸோ தட் தே கேன் மைக்ரேட் இன் டு இட்டலி ஒரு ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ். ஸோ அங்கே போயும் தே கேன் ஒர்க், they can gain more knowledge அந்த மாதிரிலாம். 2018 2021 வரையும் 3 தடவை வந்து அந்த நியூ கேலிடோனியாவுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு ஓட் எடுத்தப்போ all voted to stay with France. ஸோ 3 தடவையுமே ஃப்ரான்ஸோட தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. பட் லாஸ்ட் டைம் 2021 வந்து த ஓட் கவுண்ட் வந்து டேர்ன் அவுட் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு பிகாஸ் ஆஃப் த கனெக்ட் லீடர்ஸோட பாய்காட். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் லீடர்ஷிப் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போது ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை பிகாஸ் இன்னும் ஃப்ரெஞ்ச் பார்லிமெண்ட்லேயும் நியூ கேலிடோனியா பீப்பிள் கிட்டேயும் போய் ரெஃபரண்டம் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இது வாட் டு சே ரூலிங்க்கு வரும். ஸோ மேக்ரோன் அதை அனௌன்ஸ் பண்ணும்போதே பெட் ஆன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ நம்பிக்கையின் மேல் பெட் பண்ணி நான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆன்டி இண்டிபெண்டன்ஸ் 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மூமெண்ட். ஸோ என்ன நடக்குதுன்னு வி ஷால் சி. நெக்ஸ்ட் வந்து
Cruise Bharat Mission 2025. I hope you know this Cruise Bharat Mission. இந்த Cruise Bharat Missionல எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட்டாக அவங்களோட அலைன் ஆயிருக்காங்க Cruise Bharat Missionோடன்னு கேட்டிருக்காங்க, which is குஜராத் தான் அலைன் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Cruise Bharat Mission அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா October 1, 2024 September 30, 2025. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணுறது, பிளானிங் எப்படி பண்ணுறது, க்ரூஸ் அலையன்ஸ் எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம், நெய்பரிங் கண்ட்ரீஸோடு சேர்ந்து இது எல்லாத்தையும் எப்படி பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் க்ரூஸ் டெர்மினல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணுறது, மெரினாஸ், டெஸ்டினேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணுறது, க்ரூஸ் சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். October 1 of 2025 to 31st March of 2027 வரையும் இது போகும். அந்த டைம் 2 years டைமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா புது க்ரூஸ் டெர்மினல்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. புது மெரினாஸ், டெஸ்டினேஷன்ஸ் இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஹை பொட்டென்ஷியல் க்ரூஸ் லொக்கேஷன்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த 2 year ஃபேஸ்க்குள்ளே they are going to create. And phase 3 will start from April 1 of 2027 to 31st March of 2029. ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ இருக்க third term of BJP will be over. ஸோ அந்த இதுக்குள்ளே they are focusing on integrating all crude இது சோஃபார் இது வந்து புதுசு, இதில் எக்ஸிஸ்டிங் இருக்கிறத மாடர்னைஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தே ஆர் கோயிங் டு கனெக்ட், எல்லா க்ரூஸ் சர்க்கியூட்ஸ் அக்ராஸ் இந்தியன் சப்கான்டினென்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறாங்க, இன்டெகிரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மெச்சூரிட்டி ஆஃப் க்ரூஸ் எக்கோசிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து தே ஆர் கோயிங் டு மார்க் அண்ட் தே ஆர் கோயிங் டு டெவலப், புதுசாகவும் டெவலப் பண்ணலாம். அப்போ வந்து க்ரூஸ் டெர்மினல்ஸ், மெரினாஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ஸ் புதுசாக எதுவும் டெவலப் பண்ணணுன்ற ஐடியா இருந்தாலும் தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இந்த க்ரூஸ் பாரத் மிஷன் September 30, 2024 ஸ்டார்ட் ஆகி 2029 வரையும் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் 5 yearsக்கு. ஸோ க்ரூஸ் பேசஞ்சரோட டிராஃபிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை டபுள் பண்ணணுன்ற எய்மோட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு மிஷன் தான் இது. ஸோ க்ரூஸ் டூரிசமோட பொட்டென்ஷியலை இந்தியாவில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ டபுள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ சோஃபார் என்ன நம்பர் ஆஃப் க்ரூஸ் பேசஞ்சர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் க்ரூஸ் பேசஞ்சர்ஸ் இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024 அதுக்கு முந்தின இயர் 4.71 lakh வந்து இருந்திருக்கு. ஸோ இதை டபுள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ more than 8 lakhக்கு மேலே பண்ணணுன்ற ஐடியா இருக்குது. ஸோ க்ரூஸ் பாரத் மிஷனோட ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது, இன்டர் மினிஸ்ட்ரியல் அப்ரோச்லாம் இருக்குது, கஸ்டம்ஸ், இமிக்ரேஷன், CISF, ஸ்டேட் டூரிசம் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் மேரிடைம் ஏஜென்சிஸ், டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் லோக்கல் போலீஸ் இவங்க எல்லாரையும் இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த க்ரூஸ் செக்டார் க்ரூஸ் மிஷனை வந்து அவங்க லான்ச் பண்ணணும். ஸோ அவங்க எல்லாருமே இதில் ரெகுலேட்டரி ஏஜென்சிஸாக உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 million ரிவர் க்ரூஸ் பேசஞ்சர்ஸை வந்து ஓவர் 5,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஆப்ரேஷ்னல் த்ரூ வாட்டர்வேஸ் வழியாக பண்ணணுன்ற ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ இனிஷியேட்டிவ் இந்த க்ரூஸ் இந்தியா மிஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் ஃபேஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா 1st October 31st March 2029 வரையும் இருக்குது. ஸோ இதில் தே ஆர் ஹைலைட்டிங் தட் 4 lakh க்ரூஸ் செக்டார் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து க்ரூஸ் சர்க்கியூட் டிசைன் பண்ணுறது, கல்ச்சுரல் நம்ம இந்தியாவோட கல்ச்சர் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, நேச்சுரல் ஹெரிட்டேஜ் என்னன்றதை வந்து இந்த க்ரூஸ் மூலயமா காட்டணும் நம்ம. ஸோ அதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணுன்ற நினைக்கிறாங்க. அண்ட் தேர்ட் செக்மெண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் என்னென்னா ஓஷன் அண்ட் ஹார்பர், டீப் சி, கோஸ்டல், யாச்சிட்டிங், செயிலிங், க்ரூசிங் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகணும். இது வந்து ரிவர் அண்ட் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் இன்லேண்ட் ரிவர்ஸ் அதுலேயுமே வந்து க்ரூசஸ் ஆன் ரிவர்ஸ், கேனல்ஸில், பேக் வாட்டர்ஸில், க்ரீக் அண்ட் லேக்ஸ்லேயும் இருக்கணும். ஐலாண்ட்லேயுமே வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் இன்டர் ஐலாண்ட், லைட் ஹவுஸ், எக்ஸ்பெடிஷன், லைவ் அப்ராட்,
பொட்டிக் க்ரூசஸ். ஸோ இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சீ க்ரூஸ் பேசஞ்சர்ஸ் மட்டுமே 0.5 மில்லியன் ஃபேஸ் 1ல் இருந்து 1 மில்லியனாக ஃபேஸ் 3க்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிருக்கணுன்ற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர் க்ரூஸ் பேசஞ்சர்ஸுமே வந்து 0.5 மில்லியன்லேருந்து 1 மில்லியனாக மாறணும். இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டெர்மினல்ஸ் 2 இருக்குது, இது 10 மாறணும்னு என்ஹான்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ரிவர் க்ரூஸ் டெர்மினல்ஸையுமே வந்து டபுள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விச் இஸ் 50 இருக்குது இப்போது, அதை 100 மாற்றணும்னு நினைக்கிறாங்க. மெரினாஸ் எல்லாம் வந்து 1 தான் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து 5 மெரினாஸாக மாற்றணும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மெரினாஸுமே வந்து 0.1 மில்லியன் தான் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அது 0.4 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். இது எல்லாமே வந்து மேரிடைம் இந்தியா விஷன் 2030 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதனுடைய சேர்ந்து தான் இதுவுமே இந்த க்ரூஸ் பாரத் மிஷனுமே வந்து வரும். இது வந்து க்ரூஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லி க்ரூஸ் டூரிசம் இன் இந்தியா அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஓஷன் க்ரூசஸ், கோஸ்டல் அண்ட் ஐலாண்ட், ஸ்மாலர் ஷிப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இதுதான் க்ரூஸ் பாரத் மிஷன். இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ரிவர் க்ரூஸ் டூரிசம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரிவர் க்ரூஸ் மிஷனில் ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு நேஷ்னல் வாட்டர்வேஸ் சிஸ்டம் மூலயமா என்னென்ன நேஷ்னல் வாட்டர்வேஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆப்ரேஷனலைஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் செனாப் NW26 அது ஆப்ரேஷனலைஸ் ஆகிருக்கு. ரிவர் ஜெல்லம் NW49, ரிவர் ரவி NW84 இது எல்லாமே வந்து ஆப்ரேஷனலைஸ் ஆகிருக்குன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த 3மே வந்து ஆப்ரேஷனலைஸில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இஃப் யூ ஆர் கண்டினியூஸ்லி வாட்சிங் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா. ஸோ இந்த ரிவர் க்ரூஸ் டூரிசம்க்கு மட்டுமே 45,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 35,000 crore வந்து க்ரூஸ் வெசல்ஸ்க்காக, 10,000 crores மேலே டெர்மினல்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். க்ரூஸ் பாரத் மிஷன் they might ask you in one of the exams because this is something important. இப்போது அதிகமாக ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அக்டோபர் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்ற போது they might ask you in different exams, upcoming examஸில். அண்ட் திஸ் நியூஸ் வந்து அன்றைக்கி நான் ஒரே ஒரு சென்டென்ஸில் சொன்னேன், ப்ளெரோரினா சோனி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒரு நியூஸாக இருக்கணும், ப்ராப்பர் நியூஸாக இருக்கணுன்றதுக்காக இட் இஸ் ஹியர். ஸோ அந்த யூ நோ திஸ் அசாம் கேபினெட் வந்து குவான் பதன் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. இதில் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இன்க்ளூடிங் பே ஹைக்ஸ் ஃபார் குவான் பதன்ஸ் அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ கஜமித்ரா ஸ்கீம் நேற்றே சொல்லிட்டேன், ப்ரெனோனா இதுவும் சொல்லிட்டேன். ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக இந்த மாதிரி மாங்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த கர்நாடகாவோட ஸ்கீம்? விமன் பஸ் ட்ராவல்காக கொடுக்குறாங்க இல்லையா, 500 crore டிக்கெட்ஸ் இஷ்யூட் இன் 2 years. அது பேர் என்னென்னா சக்தி. ஸோ நம்ம ஸ்டேட்லேயுமே இருக்குது, ஸோ கர்நாடகாலையும் இருக்குது. அது நம்மளை பார்த்து அவங்களும் அனௌன்ஸ் பண்ணாங்க. தட் நேம் ஆஃப் த ஸ்கீம் இஸ் சக்தி ஸ்கீம். ஸோ நம்ம இதில் வந்து they don't have any name, I think. So yeah, if you do remember, do comment in the comment section below. Then where was the newly inaugurated automated driving test track opened in Karnataka? So இப்போல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் முன்னாடியே இருக்குது ஆட்டோமேட்டிவ் டிரைவிங் டெஸ்ட் ட்ராக். இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வருது. அதை ஏஐ சப்போர்ட்டோடு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக எந்த பிளேஸில் அப்படின்னா பெங்களூரு முடிப்பு அப்படின்ற இடத்துல. ஸோ ஆட்டோமேட்டட் டிரைவிங் டெஸ்ட் ட்ராக் வந்து முடிப்பூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய காஸ்ட் ஆஃப் பில்டிங் வந்து 7.39 crore. லைசன்ஸ் டெஸ்டிங் ஃபார் 2 wheelers, கார்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே இட் வில் பி தேர். ஸோ அக்யூரசி, டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஃபேர்னஸ் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து காசு கொடுத்து கூட ப்ரைப் பண்ணி கூட தி கேன் கெட் லைசன்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃபேராக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 42 பிளான்ட் அண்ட் டோட்டல். இப்போ ஃபர்ஸ்ட் முடிப்புள்ள ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஆந்திர பிரதேஷ் ஸ்பேஸ் பாலிசி 2530 அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ அட்ராக்ட் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்கன்னா 25,000 crore. ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து 25,000 crore ஸ்பேஸ் பாலிசியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷை ஹப்பாக மாற்றணும் ஸ்பேஸ் இன்னோவேஷன்லையும் இண்டஸ்ட்ரியிலையும் நினைக்கிறாங்க. 25,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் 5,000 டைரக்ட் அண்ட் 30,000 இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து ஸ்பேஸ் அண்ட் அலைட் செக்டார்ஸில் ஆந்திர பிரதேஷில் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணுது. சந்திராயன் 4 அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் NGL
ஜிஎஸ்எல்வி அந்த இதுக்கெல்லாம் வந்து இட் வில் பி சப்போர்ட்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யா, இதில் ட்வின் ஸ்பேஸ் சிட்டிஸ் லெக்பக்ஷி திருப்பதி அப்படின்னு 2 இடத்த வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த லெக்பக்ஷி வில் பி த இனோவேஷன் ஹப் ஃபார் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பேஸ் டெக்னாலஜி. அண்ட் திருப்பதி இது வந்து லான்ச் வெஹிக்கல் அசம்பிளி இதெல்லாம் வந்து அங்கே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அண்ட் ஆந்திர பிரதேஷில் ஆல்ரெடி சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது. ஸோ இதெல்லாமே அலைன் ஆகுது. That's it for today. If any, do comment and make use of the link in the description for the bundle purchase, and thank you for listening.